மக்களே நம்ம நேரம் வெளியில் இதை பற்றி பார்ப்போம்னா மணிமேகலை பற்றி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான மூமெண்ட் போயிட்டு இருக்குது. அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம அதை நினைக்கும்போது ரொம்ப ஒரு சோகமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஆங்கர் அவங்க வந்துட்டு விஜய் டிவி விட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் குக் வித் கோமாளியில் இருக்கும்போது அவங்க இருக்க ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்க பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் போயிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு என்ன தெரிவிச்சிருந்தாங்க, குக் வித் கோமாளி பற்றி நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடந்துருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாம் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆடியோ லீக் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வீடியோ உண்மையாக பொய்யா, இல்லை நெக்ஸ்ட் வந்துட்டு அது அந்த பிரியங்கா மூலிமா நிறைய ஆங்கர் வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க அதையும் சொல்கிறேன். அண்டு குரேஷி வந்துட்டு குரேஷினால ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி நம்ம குரேஷியை பற்றி ஒரு குறைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா வீடியோ வந்துட்டு ஒரு வைரலாக போயிட்டு இருக்குது. அதையும் பற்றி பார்க்கலாம். அண்டு அந்த வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அந்த ட்ரிப் சரியில்லை, நான் அதில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கேன். அண்டு என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பார்க்கணும்னா, நம்ம விஜய் பாவனா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் பாவனாங்கிறது வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட சேர்ந்து இருந்து அவங்க ஆங்கர் பண்ணுறது வேற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியங்காவாக இருக்கட்டும், அப்போ அர்ச்சனா எல்லாருமே அவங்களுக்கு அப்புறம் தான் வந்தாங்க சிவகார்த்திகேயன், விஜய் பாவனா. இப்போ வந்துட்டு விஜய் பாவனா வந்துட்டு நம்ம ஐபிஎல்லாக இருக்கட்டும், நம்ம கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஆங்கரிங் லெவலில் ஒரு வாய்ஸ் ரோல் பண்ணுறதுல அங்கே போயிட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்துட்டு விஜய் பாவனாவுக்கு பிரியங்காவுக்கு என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு வந்துட்டு. அது இல்லாமல் நீ வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா, நம்ம யார் இருக்காங்கிறது வந்துட்டு நம்ம விஜய் பாவனாவாக இருக்கட்டும், அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டிடி அவங்களா இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், ஜாக்லைனாக இருக்கட்டும், ஃபரீனா ஹசாராக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், அண்டு நிஷாவாக இருக்கட்டும், அண்டு லாஸ்ட்டாக வந்த மணிமேகலை. பட் மணிமேகலை இஸ் ராக்குடு, பிரியங்கா இஸ் சாக்குடு அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு இதுதான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம விஜய் பாவனா அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யா அவங்களையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். அண்ட் அது கீழே நம்ம ஒரு அனிதா சம்பத் அவங்கள பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். அண்டு இதில் வந்துட்டு நம்ம எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஃபரீனா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இப்போ விஜய் பாவனா வந்துட்டு ஆல்ரெடி சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஆங்கர் பண்ணாங்க. அவங்க உள்ளே வரும்போது நம்ம பிரியங்கா வந்துட்டு இதே மாதிரி டாமினேட் பண்ணி அவங்கள வந்துட்டு நீ பண்ண மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, அது பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கீழே இறக்கி அவங்க அந்த நம்ம சிவகார்த்திகேயனை பேசி அந்த ஒரு ஆங்கர் இதுலேருந்தே அமுச்சு விட்ட ஒரே ஆள் நம்ம பிரியங்கா தான். நம்ம விஜய் பாவனாவை அமுச்சு விட்ட ஒரே ஆள் பிரியங்கா தான். அவங்களும் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம அனிதா சம்பத் அஃபிஷியல் அனிதா சம்பத்துங்கிறவங்க வந்துட்டு நான் பழைய ஒரு ஆங்கராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு யாருன்னா நம்ம இவங்க தான் விஜய் பாவனா விஜய் அனிதா சம்பத்துங்கிறவங்க இவங்க தான். இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, கர்மா இஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா அவங்க வந்து கர்மா இஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நானும் செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சு யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாங்களோ அவர் அதே ஒரு ஆள்கிட்ட செருப்படி வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது வேணாமல் செம்மையான விஷயம் தான், செம்ம டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்துட்டு கர்மா இஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜஸ்ட் ஸ்டில் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அது வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு ஆங்கராக இருந்திருக்காங்க. அப்படி இவங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு ஃபயராக தெரிவிக்கும் போது அப்போ தான் நினச்சேன் நான், இவங்களுக்கும் இது நடந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். இவங்களும் ஒரு ஆங்கர் லிஸ்ட்டில் இருக்கும்போது இவங்களையும் ஒரு டாமினேட் பண்ணி அவங்களே ஒரு மட்டம் தட்டி பேசி யாரும் கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு செருப்படி வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கர்மா இஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. செம்ம ஒரு ட்வீட்னா சூப்பரான ட்வீட் தான் இது கூட. அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு பாவனா அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அண்ட் அப்சல்யூட்லி ரிபைன் ஐ ஹாவ் நெவர் அசைட் எனி சுச் திங். ப்ளீஸ் போஸ்ட் த மென்ஷன் வீடியோ ஆஸ் ப்ரூஃப் அண்ட் த வில் டாக். லெஃப்ட் சூப்பர் சிங்கர் அவங்க வந்துட்டு லெஃப்டாக விஜய் பாவனா வந்து லாஸ்ட்டாக லெஃப்ட் ஆனது வந்துட்டு சூப்பர் சிங்கர் டு ப்ரெஷர் மை ட்ரீம்ஸ் இன் எ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் டு broken my horses ஒர்க் இன் மும்பை வியர் மை ஹஸ்பண்ட் அண்ட் லைவ் தட் ஆல். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் சிங்கர் தான் நான் லாஸ்ட்டாக வெளில போனேன். ஏன்னா சூப்பர் சிங்கர் வந்துட்டு இப்போ யார் நடத்தியிருக்காங்க, யார் ஆங்கர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க வந்துட்டு அவங்க அந்த சூப்பர் சிங்கர் வந்ததுலேருந்து அவங்க வெளில போயிட்டு தான் அப்படி தெரிஞ்சுக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் பாவனா ஸ்டாக் டிட் விஜய் டிவி பிரியங்கா தஸ் மண்டே மை ஆங்கர் ட்ரீம் வாஸ் டோட்டலி இவங்க தான் என்ன மை ஆங்கர் வந்துட்டு
ட்ரீம்ப்பா. என்னை வந்துட்டு முடக்குனதே இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி என்னை மட்டம் தட்டி பேசி அங்கேருந்து என்னை டோட்டலாக விலக வச்சதே நம்ம ஆங்கர் நம்ம பெரியங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆணிப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம நம்ம மணிமேகலைக்கு வந்து நம்ம ஒரு குறைசி வந்துட்டு ஒரு இது போஸ்ட் ஒன்று தெரிவிச்சிருக்காப்புல. அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் வாட் எவர் டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நினைக்கும் போது எனக்கு வந்து யார் மேலே கோவப்படுறது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம குறைசி மேலே கோவப்படுறதா இல்லை பிரியங்கா மேலே கடுப்பாகிறதா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. விஷ் ஆல் த பெஸ்ட் இன் வாட் எவரி யூ டூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு குறைசி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் பண்ணல. ஏன் பண்ணல? நம்ம ரக்ஷனா இருக்கட்டும், அவங்களும் பண்ணியிருக்கலாம். இதை ஏன் பண்ணலன்னா லாஸ்ட்டாக அவங்க வந்துட்டு சிங்கப்பூர் டூரு, அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு பாண்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் எழுப்புறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்து அவங்க வந்துட்டு வாய்ஸ் எழுப்பியிருந்தாங்கன்னா எழுப்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அதனால் குரேஷியாக இருக்கட்டும், நம்ம ரக்ஷனா இருக்கட்டும், அவங்க மேலே நம்ம கோவமே படக்கூடாதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஷயம். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் நம்ம மணிமேகலை வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்தேன், என்னென்ன போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன பேசியிருந்தாங்க, என்னென்ன அவங்களுக்கு நடந்துச்சு, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் அனிதா சம்பத் வந்து அவங்க போஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, குட்ஸ் ஆல் த பெஸ்ட் மணி அப்படிங்கிற போட்டு லவ் போட்டு வெறித்தனம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அது கீழே நம்ம ஃபரீனா, அடுத்து வந்து நம்ம ஃபெரீனா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபரீனாவும் ஆங்கராக இருந்திருந்தாங்க. ஆங்கராக இருந்து இவங்களையும் தள்ளி விட்டு ஒரு கீழே லெவல் கொண்டு வந்துட்டாங்க. அண்டு great guys, greatest good and courage is differently important that in anything you give love girls. சூப்பர், நீ பண்ணது தான் செம்ம விஷயம். ஏன்னா இது நாள் வரைக்கும் யாரும் பண்ணலை, நீ பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தனமான நம்ம ஃபரீனாவுக்கும் நடந்தது, அவங்களுக்கும் ஒரு இது நடந்திருக்கு, அதையும் வச்சு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாவனா அவங்க வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அந்த வீடியோ கேளுங்க. Cook with Kumar என்ன அவ்வளவு முக்கியமா? Why do I want to make a video supporting மணிமேகலை? ஏன்னா it's not about a show anymore. ஒரு புள்ளிய பத்தி ஒருத்தங்க இவ்வளவு கண்ணியமா அந்த டாக்ஸிக் ஜோன்ல இருந்து கம்ப்ளீட்லி கிளம்பிட்டு எவ்வளவு தைரியமான முடிவு டு குவிட் குக் வித் குமாரி. அந்த ஜோன்ல இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மணிமேகலை, மை குட்னஸ் மணிமேகலை, so much respect for you. I am on your side girl and I know what you went through. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க, தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன், சச் அ நைஸ் பாய், எவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள பையன், நாசமா அடிச்சிருச்சாங்க. இதெல்லாம் பத்தி பேசினா நான் ரூமர் சொல்றேன் பாங்க. பட் the aim of this video is to say that I support மணிமேகலை. இந்த மாதிரி அவங்களும் ரொம்ப ஒரு வெறித்தனமான வீடியோ தான் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு ஒரே ஒரு மென்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க, அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை கேட்டு பாருங்கள், அப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், அப்போதைக்கு அவங்க ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு குட் பாய் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிமேகலை பற்றி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம விஜய் பாவனா வந்துட்டு பேசியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம விஜய் பாவனாவுக்கா இருக்கட்டும், நம்ம மணிமேகலைக்கா இருக்கட்டும், ஃபரீனாவுக்கா இருக்கட்டும், நம்ம ஃபரீனா அண்டு நம்ம ஃபரீனா அண்டு அர்ச்சனாவாக இருக்கட்டும், அண்ட் அனிதாவாக இருக்கட்டும், அனிதா சம்பத்தாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அக்ரெசிவாக ஒரு நிலைமை தான் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் மணிமேகலை வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆளு, செம்ம ஒரு ஜோக்கிங்கான ஆளு. அண்டு நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டாப் குரூப்பில் ஆல்ரெடி இது பண்ணியிருந்தாங்க. மேடம் பிரியங்கா நீடு டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் ஜாப் த பர்டிகுலரி ஷோ. நீ வந்துட்டு ஒரு ஷோ பண்ணுறேன்னா அந்த ஷோவுக்கு மட்டும்தான் நீ ஆங்கரு, வேறு ஷோக்கெல்லாம் நீ ஆங்கரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. அண்ட் மணிமேகலை டன் ஃபீல் கேர்ள்ஸ் சம்திங் பெட்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அவங்க வந்துட்டு மணிமேகலை வந்துட்டு இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு மணிமேகலை வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட் வந்துட்டு ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ வந்துட்டு லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். ஒரு ஆடியோ வந்துட்டு ஒரு ஒரு நாள் இவனோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுறேன்.
இந்த ஆடியோ வந்துட்டு ரியலி ஒரு ரியல் நான் சொல்ல மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஆடியோ வந்துட்டு எப்படிப்பட்ட ஆடியோனா, நம்ம பிக் பாஸ் அதாக இருக்கட்டும், நம்ம பிரியங்காவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் அந்த இதாக இருக்கட்டும், அண்ட் இங்கிட்ட வந்துட்டு நம்ம மணிமேகலுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராங்க் நடந்திருக்கும். அந்த ஒரு இதை எடுத்து இவங்க ஒரு கொலாப்ஸ் பண்ணி இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆடியோ சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து அந்த மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி விட்டு ரூமர்ஸ் ரொம்ப கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை நடந்தது வந்துட்டு இப்போ சண்டை நடந்தது, விஜய் டிவிக்குள்ளே சண்டை நடந்தது உண்மை தான். ஆனால் அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு ஆணித்தனமான ஒரு சண்டைலாம் அங்கே நடக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு டாமினேட் பண்ணி அவங்க இழிவுபடுத்தி பேசி இவ்வளோ ஒரு அக்ரெசிவான அங்கே சண்டை போடவே இல்லை. ஏன்னா ஒரு லைட் மூமெண்ட்டாக தான் சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு அவ்வளோ கேமரா இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ சண்டைலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு மனசை வச்சுட்டு ஒரு மனசை புண்படுத்துகிற மாதிரி தான் நம்ம பிரியங்கா பேசியிருப்பாங்க. அதனால தான் நம்ம மணிமேகலே வந்துட்டு வெளியில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்தாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு நம்ம மணிமேகலை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் 2 வீடியோ போட்டிருந்தோம். இது இன்னொன்று அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அது பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படிப்பட்ட ஆள் நம்ம பிரியங்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு செய்கை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் டிவி இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். விஜய் டிவி என்ன தான் பண்ணுறாங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.